ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்னு தோணுச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் குலோப்ஜான் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னா சரி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு கோதுமை மாவு, பால், அப்புறம் பால் பவுட்ரு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான பவுலில் கோதுமை மாவு கொட்டிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பால் பவுட்ரு வந்து 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை போட்டு பாலை ஊற்றி நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கிட்டேங்க. ஸோ எப்படி பிசைஞ்சு விட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்பாத்தி வரும்ல அந்த அளவுக்கு ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இன்னும் பாலை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி அதையும் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேங்க. ஸோ அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அந்த நெய் உள்ளே போகிற அளவு நல்லா மெதுவாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் கையில் ஒட்டாது. நல்லா பிசைஞ்சு விட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சின்னதாக உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எப்படி பிடிக்கிறேன்னு. ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக நான் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லா குட்டி குட்டியாக அதை பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ உருண்டை பிடிச்சிட்டேங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உருட்டி இவ்வளோ உருண்டை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டாச்சு. ஸோ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம் நம்ம. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து அந்த இதை பொரிக்கிற அளவு எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கிட்டேன். ஸோ தனித்தனியாக போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிடும். அதனால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். ஒரு 10 உருண்டையை வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டு முடித்ததும் பார்த்திங்கன்னா அப்படியேவும் நான் ஒவ்வொரு உருண்டையாக அப்படியேவும் அந்த எண்ணெயில் பொரியணுங்கிறதுக்காக அப்படியேவும் திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு பவுலில் வந்து ஜீனியை போட்டுக்கோங்க. ஸோ 1/2 கப் ஜீனி போட்டிருக்கேன் நான். 1/2 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் ஜீனி போட்டுக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு அப்படியே அந்த இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அந்த ஜீனி கரையிற அளவு. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா பாருங்கள் கோல்டன் கலரில் வந்துருச்சு. ஸோ அந்த ஜீனி வெந்ததுக்கப்புறம் அந்த ஜீனி தண்ணியில் வந்து இந்த இதை அப்படியே போட்டுருங்க. ஸோ போட்டு ஒரு நாள் முழுக்க விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா குலோப்ஜான் வந்துடும். ஸோ பாருங்கள் நான் சுட அப்படியே போட்டேன். போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு காட்ட முடியுமான்னு தெரியல, அதுக்குள்ளே காலி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் மக்களே, எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்பரே. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்களும் மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டோம். பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.